2026ஆம் ஆண்டு குரு பகவான் ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் இருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜோதிட சாஸ்திரத்தின்படி குழந்தை பாக்கியத்தை குறிக்கும் இடம் 5ஆம் வீடாகும். கோச்சார குரு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போதோ அல்லது குருவின் சுப பார்வை 5ஆம் வீட்டிற்கு கிடைக்கும் போதோ மழலை செல்வம் கைகூடும். அந்த வகையில் ஜூன் 26க்கு பிறகு குழந்தை பாக்கியம் பெறப்போகும் அதிர்ஷ்டமான ராசிகள்: மீனம். கிரகநிலை: குரு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். பலன்: மீன ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய மற்றும் புத்திரஸ்தானமான கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்கிறார். இது குழந்தை பாக்கியத்திற்கான மிக சிறந்த அமைப்பாகும். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் அல்லது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஜூன் 2026க்கு பிறகு உறுதியாக மழலை செல்வம் கிட்டும். கடகம். கிரகநிலை: குருவின் 5ஆம் பார்வை புத்திரஸ்தானத்தில் விழுகிறது. பலன்: ஜென்ம ராசியான கடகத்தில் அமரும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் கடக ராசியின் 5ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கிறார். 5ஆம் வீட்டின் மீது குருவின் முழுமையான சுப பார்வை விழுவதால் புத்திர தோஷங்கள் விலகி ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. கன்னி. கிரகநிலை: குருவின் 7ஆம் பார்வை புத்திரஸ்தானத்தில் விழுகிறது. பலன்: கன்னி ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமரும் குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் நேராக கன்னி ராசியின் 5ஆம் வீடான மகர ராசியை பார்க்கிறார். இதனால் குடும்பத்தில் உள்ள தடைகள் அகன்று சுப காரியங்கள் கைகூடுவதுடன் குடும்பத்தை விரிவுபடுத்துவதும் எண்ணங்கள் வெற்றியடையும். விருச்சிகம். கிரகநிலை: குருவின் 9ஆம் பார்வை புத்திரஸ்தானத்தில் விழுகிறது. பலன்: விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறும் குரு தனது 9ஆம் பார்வையால் விருச்சிக ராசியின் 5ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறார். பாக்கிய குரு அமைப்பால் இல்லத்தில் புதிய வரவு மற்றும் குதூகலம் பிறக்கும். இந்த 4 ராசிகளை தவிர மகர ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு அமர்வதால் திருமண தடைகள் நீங்கி புதுமண தம்பதியினருக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகமும் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது.